கிராண்ட் மாஸ்டர் குகேஷுக்கு ரீசெண்டாக கேல் ரத்னா விருது கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. அப்படி இந்த கேல் ரத்னா விருதுனா என்ன, அது ஏன், எப்படி, யாருக்கு கொடுக்குறாங்கன்ற விஷயத்தெல்லாம் பார்க்கலாம் வாங்க. கேல் ரத்னா இது ஒரு இந்திய வார்த்தை. இதை தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணோம்னா கேல் அப்படின்னா விளையாட்டு, ரத்னா அப்படின்னா ரத்தினக்கல் அப்படின்ட்டு அர்த்தம். ஸோ விளையாட்டுக்கான ரத்தினக்கல் அப்படின்ட்டு இது பொருள்படும். இந்திய விளையாட்டுத்துறையோட மிக உயரிய விருதுனா அது இந்த கேல் ரத்னா விருது தான். 1991ஆம் ஆண்டு முதல் ஒவ்வொரு ஆண்டும் விளையாட்டுத்துறையில் பெரிய சாதனைகள் பண்ணக்கூடிய வீரர்களுக்கு இந்த கேல் ரத்னா விருது கொடுக்கப்பட்டு வருது. இந்த விருதை 1991 முதல்ல வாங்கினது ஒரு தமிழர். அது யாருன்னு நான் இப்போ சொல்லலை, உங்களுக்கு தெரிஞ்சால் அதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். 1991 முதல் 2021 வரைக்கும் இது ராஜீவ்காந்தி கேல் ரத்னா விருது அப்படின்ட்டு தான் சொல்லப்பட்டு வந்தது. ஆனால் 2021 ஹாக்கி பிளேயர் மேஜர் தயன்சந்த் அவர்களை கௌரவப்படுத்தும் விதமாக இந்த விருதுக்கு மேஜர் தயன்சந்த் கேல் ரத்னா அப்படின்ட்டு பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. இந்த அவார்டில் ஒரு பதக்கம், ஒரு அங்கீகார சுருள், மேலும் 25 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பணம் கொண்ட பணமுடி பையும் இருக்கும். தோனி, சச்சின் டெண்டுல்கர், நீரஜ் சோப்ரா போன்ற பல விளையாட்டு வீரர்கள் இந்த விருதை வாங்கியிருக்காங்க. இப்போ இந்த அவார்டுக்கு ஒரு வீரர் தேர்வு செய்யப்படுறாருனா அதுக்கு பின்னாடி பல ப்ரொசீஜர் இருக்குது. ஃபஸ்ட் அந்த வீரர் ஏதாச்சும் ஒரு விளையாட்டில் இன்டர்நேஷ்னல் லெவலில் பார்ட்டிசிபேட் பண்ணி கோப்பையோ இல்லை பதக்கமோ வென்று இந்தியாவுக்கு பெருமை சேர்த்துருக்கணும். இப்போது கேல் ரத்னா அவார்டு கிடைச்சிருமான்னு கேட்டால் இல்லை. அந்த சாதனை படுத்த வீரரை யாராச்சும் ஒருத்தங்க ரெக்கமெண்ட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு எம்பியோ அல்லது ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டோ அல்லது இந்திய விளையாட்டு ஆணையமோ அல்லது தேசிய விளையாட்டு கூட்டமைப்புகளோ விளையாட்டு அமைச்சகத்துக்கு இந்த விளையாட்டு வீரருக்கு நம்ம கேல் ரத்னா அவார்டு கொடுக்கலாம் அப்படின்ட்டு ரெக்கமெண்டேஷன் பண்ணணும். விளையாட்டு அமைச்சகத்தோட ஒரு குழு இந்த ரெக்கமெண்டேஷன் பார்த்துட்டு அந்த வீரருக்கு விருது கொடுக்கலாமா வேணாமன்ற முடிவை அவங்க எடுப்பாங்க. ஃபைனலாக குடியரசுத் தலைவர் அவர்களால் டெல்லி ராஷ்டிரபதி பவனில் இந்த விருது கொடுக்கப்படும்.